வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 500 படங்கள் நடிச்சிருக்காங்க. தன்னோட குறைவான உயரத்தில் கூட சாதித்த ஒரு நடிகர். கடனால் சொந்த வீட்டையே விற்ற ஒரு சோகமான கதை. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென்ன சொல்லி ஒரு தனி அடையாளத்தையே உருவாக்கியிருக்காங்க இந்த நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது. சாதனைக்கு ஒருபோதும் உயரமோ நிறமோ உடல் அமைப்போ ஒரு தடையாக இருக்கிறதில்லன்றதுக்கு இவர் ஒரு உதாரணம்னே சொல்லலாம். அவரோட வெளிப்புற தோற்றத்தை வச்சு இன்றைக்குமே நிறைய பேர் கிண்டல் செஞ்சாலும் சாதனையாளர்கள் அதை கண்டுக்காமல் முன்னேறி சாதித்த வண்ணம் தான் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் அப்படி உயரம் குறைவான ஒரு நடிகராக இருந்தப்போ கூட தன்னோட தொடர்ந்த முயற்சியால் 500க்கும் அதிகமான படங்களில் நடித்து ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தவர் தான் தவக்கலை என்ற சிட்டிபாபு அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிப்பு ஒரு புறம்னா தன்னோட அசாத்திய நடனத்தாலும் அசத்தியவர் தான் தவக்கலைங்கிற சிட்டிபாபு அவர்கள். பயணங்கள் முடிவதில் என்ற படத்தில் ஆத்தா ஆத்தோரமா வாரியான்ற ஒரு பாடலில் தன்னோட நடன திறமையை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இதுக்கப்புறம் 1975 ஜூலை மாதம் ஆந்திராவோட நெல்லூர் மாவட்டத்தில் பிறந்தவங்க தான் தவக்கலை அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு குரூப் டான்ஸராக தன்னோட கரியரை தொடங்கியிருக்காங்க. 1982 சுந்தரராஜனோட இயக்கத்தில் வெளியான பயணங்கள் முடிவதில்லை என்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் நடிகராக அறிமுகமாக இருப்பாங்க. இதுக்கு முன்னதாக நேனு மா வீரா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. தன்னோட முதல் படத்திலேயே நடிப்பின் மூலம் ரசிகர்கள்கிட்ட ஒரு கவனத்தையும் வாங்கியிருக்காங்க. 1983 நடிகர் பாக்யராஜோட முந்தானை மூடிச்சென்ற படத்தில் நடிகை ஊர்வசியோட சேர்ந்து அட்டகாசம் செஞ்சுருப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த படத்தில் வந்த தவக்கலை என்ற கதாபாத்திரம் தான் பின்னாளில் அவங்களோட அடையாளமாகவே மாறிப்போச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாள படங்களில் நடிகர் மோகன்லால், பாலகிருஷ்ணா இந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தமிழில் ஆண் பாவம், காக்கி சட்டை, தாய்மேல் ஆணை இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. நடிப்பு நடனத்தோட 1990 சினி மின்மினி அப்படின்ற ஒரு நடனக்குழுவும் பல்சுவை கலைப்பள்ளி அப்படின்றதையும் நடத்தி வந்திருக்காங்க தவக்கலை அவர்கள். இதன் மூலம்தான் நிறைய திறமையான நடிகர்களையும் உருவாக்கியிருக்காங்க. வெள்ளி திரையை தாண்டி மை டியர் பூதன்ற ஒரு சின்ன திரை சீரியல்லையும் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த தவக்கலை அவர்கள் தான் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு ஒரு படத்தை தயாரிக்க முடிவு செஞ்சுருக்காங்க. தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து மண்ணில் இந்த காதல் அப்படின்ற ஒரு படத்தையும் தயாரிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நண்பர்கள் விலகி போயிடுறாங்க. இதனால் மொத்த பணத்தையும் இவரே கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது. இதனால் கடனாளி ஆயிடுறாங்க தவக்கலை அவர்கள். கடன் வாங்கி அந்த படத்தை தயாரித்தாலும் கடைசி வரைக்கும் அதை வெளியிடவே முடியாமல் போயிடுச்சு. இதனால தான் இருந்த பணமும் போச்சு, ஆசையாக கட்டின வீடும் போச்சுன்னு சொல்லி வாடகை வீட்டில் இப்போ தங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் போதுமணிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் தவக்கலை அவர்களுக்கு வாரிசே இல்லை. இதை பற்றி அவங்களோட சகோதரர் ஒரு பேட்டியிலே ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. கேரளாவில் மலையாள படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு திரும்பி போகும்போது தவக்கலை அவர்கள் மாரடைப்பால் 2017 தன்னோட 42வது வயசில் காலமாயிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.